அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்களை மூடி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக ஆவியானவர் வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் பேசும்படியாக, இடைவிடும்படியாக, இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே அது அவருடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக ஆண்டவரே இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படும்படியாக என் தெய்வத்துறை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மறைத்து ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. ஒருவரும் வெறுமனே திரும்பி போகாதபடி என் தெய்வம் ஒவ்வொருத்தரோடும் பேசும்படியாக ஆண்டவரே ஆவியானவர் இடைபடும்படியாக என் தெய்வத்துறை கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஓகே, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து யார் அப்படின்னா 7வது வசனத்துல, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த இடத்துல இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கிதான் அந்த வசனத்தை சொல்றாரு. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமென். அல்லேலூயா. என்ன நடக்குது இங்க பாக்கணும். நான் போவேனாக அவர் உங்க இடத்துல அனுப்புவேன். அப்ப அவர் வந்து அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வசனத்தை படிக்கிறீங்களா இல்லையா? தொடர்ந்து இந்த உலகத்தை என்ன பண்ணுவார்? அவர் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? கண்டிக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை எல்லாம் கண்டிக்கிறோம்? எல்லாருமே அடிச்சு உரிச்சிடும் இல்லையா? நம்மள கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆனா பிள்ளைகளை நம்ம அவங்க தப்பு பண்ணா கண்டிப்பா அடுத்தடை கண்டிப்பா விடும். ஆமென். அல்லேலூயா. அப்படித்தானே பண்றோம். பிள்ளைகளை கேட்டாதான் தெரியும், தனியா கூப்பிட்டு எப்படி எல்லாம் பாடுபடுறாங்க அப்படின்னு கண்ணீர் விடுவாங்க. அப்போ பிள்ளைகள் நம்ம ஏதாவது தவறு செய்யும் பொழுது அல்லது ஒரு தப்பு செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறவர்களாக இன்னும் ஒரு படி மேல போய் அவங்களை அடிச்சு அவர்களை திருத்துவர்களா நம்ம இருக்கிறோம். ஆமென். அப்படித்தானே? வேதமே அப்படித்தான் சொல்லுது. பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவமானப்பட்டு நிற்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த பிள்ளைகள் தப்பு செய்யும் பொழுது கண்டிப்பா பிரம்பை எடுக்கணும் தான். ஆமென். பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப கோவம், என்னடா இப்ப ஏற்கனவே அடிக்கிறானுங்க, இதுல பிரம்பு வேற எடுக்க சொல்றாரு அப்படின்னு. அப்ப உண்மையிலே வேதம் அப்படித்தான் சொல்லுது. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பிரம்பை கையாள சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு தவறு செய்யும் பொழுது, ஒரு தவறு நடக்கும் பொழுது நம்ம எப்படி வந்து நம்ம பிள்ளைகளை வந்து கண்டிக்கிறோமோ, அதே போல நாம் தவறு செய்யும் பொழுது, நாம் வந்து இந்த உலகத்துல தவறு செய்யும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் இந்த உலகத்துல வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்தும்படியாக தான் ஆவியானவர் உலகத்துல வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம எப்பெல்லாம் தப்பு செய்யறோமோ, எப்பெல்லாம் தவறுகள் செய்யறோமோ, அப்பெல்லாம் நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடியதான் கர்த்தருடைய வார்த்தை. நமக்கெல்லாம் ஒரு சில நேரத்துல ரொம்ப வேதனையா இருக்கும். என்னடா நம்ம வாரம் பூரா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு தான் இப்ப சபைக்கு வர்றோம். ஆனா சபையில வந்தாலும் எப்ப பார்த்தாலும் நீங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்படித்தானே? எனக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அந்த 5-6 நாட்களையும் பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், வேலையில பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் சபைக்கு வருவோம். சபைக்கு வரும்போது எப்படி என்ன எதிர்பார்ப்போட வருவோம்னா, ஒரு ஆறுதலான வார்த்தை நம்ம பாஸ்டர் சொல்ல மாட்டாரா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒருத்தர் கூட பேசவே மாட்டேங்கிறீங்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இதுக்குனால ஆமென் சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை குற்றப்படுத்துவதாக அல்லது இருதயத்தை குத்தக்கூடிய வார்த்தை அல்லது இந்த நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் பேசினா நமக்கு பயமே வந்துருது. அப்படிதானே? இல்லையா? தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்தெல்லாம் நம்ம வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அல்லது அந்த பலிபீடத்துல இருந்து வார்த்தை வரும் பொழுது நமக்கு பயமே வந்துருது. அப்போ அந்த வார்த்தைகளை வந்து எதற்காக பேசுறாங்க அப்படின்னு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சங்கடமா இருக்கும். வாரம் பூரா இதைத்தாங்க நம்ம உலகத்திலையும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுதாங்க வர்றோம். ஆனா சபையில வந்து இந்த பாஸ்டர் இதே பேசிட்டு இருக்காரு, நீங்க உங்க
இப்படி நீங்க நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா நீங்க வந்து நரகத்துக்கு போயிருவீங்க, இப்படி இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது என்னப்பா நம்ம அது உலகத்துல இருந்திருக்கலாம் போல அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு எல்லாம் இருந்துச்சு எப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல. ஆனால் போக போகதான் தெரிஞ்சது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்பது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தை குத்தக்கூடிய, நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடிய அல்லது நம்மை சுத்திகரிக்கக்கூடிய, நம்மை மறுரூபப்படுத்திய படுத்தக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம எங்க கொண்டு போகணும்னா பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இது எப்ப எனக்கு புரிஞ்சுச்சுன்னா, உண்மையான சத்தியம், நம்ம எதுக்காக இந்த சபைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த உண்மை சத்தியம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, அப்ப எதுக்காக பாஸ்டர் இப்படி பேசுறாரு, ஏன் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க, இப்ப இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்படுகிறது, என்னுடைய ஆத்மா வீணாய் போயிடக்கூடாது, அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த பாஸ்டர் பேசுறாரு அப்படிங்கிற உணர்வு எப்ப வந்துச்சு அப்படின்னா உண்மையான சத்தியத்தை அறிந்த பிறகு. அல்லேலூயா. அப்ப இது எப்ப வரும் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டெப் மேல போனோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது. ஆமென். எப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறாரோ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளேயும் அந்த உணர்வை கொடுப்பார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்குள்ள இந்த உணர்வு இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது உள்ள வந்து ஒருத்தர் பேசுவாரு, நீ செய்யறது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ பாக்குறது தப்பு, இந்த இடத்துல நீ நடந்துகிட்டது தப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை பேசுமா, ஒரு குரல் கேட்குமா? உங்களுக்கு எவ்வாறு கேட்டிருக்கிறீங்களா? கேட்டது இல்லையா? பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்ற எல்லாருடைய இருதயத்திலும் அந்த உணர்வு இருக்கும். என்ன சொல்ல போனா உலகத்தா சொல்றது மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்குள்ள அந்த உணர்வை ஏற்படுத்துகிறவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம செய்யறது தவறு அப்படின்னு நீங்க அந்த செய்யும் போதும் உணர்த்துவார். இன்னொரு ஸ்டெப் மேல போனீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் பிரேயர்ல பண்றீங்களோ ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உணர்வு வரும். இன்னைக்கு நீ தப்பு பண்ணிருக்க அப்படிங்கிற அந்த உணர்வை ஆவியானவர் கண்டிப்பா ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உணர்த்துவார். எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு தேவனோடு ஒப்புரவாகும்படியாக கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு உணர்வை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்படி உங்களுக்கு இந்த உணர்வு வரலன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம், உங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறதோ, இப்ப தாவீது தப்பு பண்ணும் பொழுது டக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனார் இல்லையா? ஒரு தவறு செய்யும் போது தீர்க்கதரிசி அனுப்பிச்சு நீ செஞ்சது தப்பு, உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை வரும் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஆனா அந்த சவுல் தப்பு செய்யும் பொழுது அவன் கர்த்தரை விட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போயிட்டே இருந்தான். தூரம் போகும் பொழுது ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பேசுறதே ஆவியானவர் நிப்பாட்டிட்டார். அந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் அப்படின்னு வேதத்துல இருக்கும். ஆவியானவரை விட்டு விலகி போனார், அசுத்த ஆவி அவனுக்குள்ளே உள்ளே வந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா. அப்போ எப்ப வந்து நமக்கு அந்த உணர்வு இல்லையோ, நான் பாவம் செய்யும் பொழுது, நான் குற்றம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமா நான் ஒரு காரியத்தை செய்யறேன், ஆனாலும் நான் துணிகரமா செய்யறேன், எனக்குள்ள இந்த ஒரு உணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்துல எப்ப அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போறீங்களோ, எப்ப அந்த நிலைக்கு நீங்க போறீங்களோ அப்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, நம்ம விட்டு விலகி போயிட்டாருன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பா நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இது ஒரு ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் இருக்கு, இங்க இருந்து பேசக்கூடிய ஊழியக்காரர் மூலியமாக. ஆமென். இது உண்மையிலேயே அந்த வார்த்தை யார்கிட்ட பேசுறாருன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசன் தான் சொல்லுவார். பரிசுத்த ஆவியான உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்க நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும், அவர் உங்களை அந்த தேற்றமான உங்களுக்குள்ளே வருவார். அவர் வந்து இந்த உலகத்துக்கு அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை குறித்து நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் நேரடியாக யார்ட்டையும் பேச மாட்டார், அப்படித்தானே? ஆவியானவர் பேச முடியுமா? உங்களுக்குள்ள உணர்வை கொடுக்க முடியும். ஆனா ஆவியானவர் பேசுறதுக்கு யார் வேணும்? ஒரு மனுஷன் வேணும். அப்ப இந்த மனுஷன் யாரு அப்படின்னா அந்த இடத்துல யாரு உங்களுக்கு பிரீச் பண்றாங்களோ அந்த ஊழியக்காரன் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ளே எழும்பக்கூடிய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப பலிபீடத்துல இருந்து ஒரு ஆவியானவர் ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு அப்படின்னா அது குறிச்சு உடனே சங்கடப்படக்கூடாது. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த பாஸ்டர் நம்மளையே குறி வச்சு பேசுற மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு சில பேருக்கு அந்த உணர்வு வரும். ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் என்னையே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஒரு சில சபையில அப்படி பிரச்சனைகள்லாம் வரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணர்வு வரும், இப்ப பேசுறது எப்ப பார்த்தாலும் இந்த பாஸ்டர் என்னையே தான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனால் உண்மையிலே ஆவியானவர் அவருக்குள்ளிருந்து வெளிப்படுவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இங்க இருந்து பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை குத்துதுனாவே ஆவியானவர் உங்களோட பேசுறான்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த பேசக்கூடிய வார்த்தை என்னோட, அந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசுறாரு ஆவியானவர். அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நான் அதை திருத்திக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆவியானவர் வெளிவிடத்திலிருந்து அந்த வார்த்தை உங்களுக்காக பிரசங்கிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம். அவர்கள் என்னை விசுவாசித்தபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நீ நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். இந்த இடத்துல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். அல்லேலூயா. யாரை குறித்து இந்த சொல்லப்படுகிறது? யாரு இவரை விசுவாசிக்கல? இயேசுவை யாரு விசுவாசிக்கல? இந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்கல. ஏன்னா அவரு இஸ்ரவேலர்களுக்காக தான் இந்த உலகத்துல அவர் வந்தார். உண்மையா போயிங்களா? இந்த உலகத்துல இயேசு இந்த உலகத்துல வந்ததற்கான நோக்கமே யாருக்காக தான் வந்தாரு? இஸ்ரவேலர்களுக்காக தான் வந்தாரு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 26வது வசனம். அதாவது அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 3:26. அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. இயேசுவை முதலில் யாரிடத்துக்கு அனுப்பினார்னா இஸ்ரவேலுக்குள்ளதான் அனுப்பினாரு. ஆமென். எதுக்காகனா அவரை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை திருத்தும்படியாக, அவர்களை மனம் திரும்ப செய்யும்படியாக, அவர்களை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். அல்லேலூயா. யார் இடத்துல அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சிலுவையில இயேசுவை அறிஞ்சதே யாருதான்? அவர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தான் சேர்ந்து இயேசுவை கர்த்தருக்கு விரோதமா பேசுறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுறாரு, இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று தேவதூஷணம் பண்றாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அறைய ஒப்பு கொடுத்ததே யார்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவர்கள் தான் இணைந்து இயேசுவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு முதலாக யாரிடத்தில் வந்தார் அப்படின்னா அந்த இயேசுவினிடத்துல தான் அவர் வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல வேதம் நமக்கு திரும்ப அந்த வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே நான் பாவத்தை குறித்து நான் பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அவிசுவாசம், அதாவது விசுவாசம் இன்மையே ஒரு பாவம் என்று இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துச்சுனாவே நாம என்ன பண்ண போறோம்னா அதுவே நமக்குள்ள ஒரு பாவமாக மாறுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். நம்ம எப்படி இந்த உலகத்துல எப்படி சபைக்கு வந்தோம் அப்படின்னா விசுவாசத்தினாலதான் வந்தோம். அப்படித்தானே? கர்த்தரை விசுவாசத்தின் நிமித்தம் தான் நம்ம வந்தோம் இல்லையா? உண்மையா போயிங்களா? இயேசுவை விசுவாசத்தின் நிமித்தம் தான் சபைக்கே நம்ம வந்தோம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே குறைவுபடும் பொழுது அல்லது அவிசுவாசம் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம்னா பாவிகளாக மாறி போகிறோம். எப்படின்னா இன்னைக்கு அநேகர்கள் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தரை தேடுறாங்க, சபைக்கு வர்றாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க. அந்த காரியம் அவர்களுக்கு ஒருவேளை நடக்கல அப்படின்னா அவர்கள் பின்மாற்றம் அடைஞ்சு போயிறாங்க. கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து தாங்கள் விட்டு வந்த பாவத்தையும் விட்டு வந்த விக்கிரகத்தையும் தேடி மீண்டும் போயிறாங்க. எத்தனை பேர் நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? கண்டிப்பா நம்மை சுற்றி அநேகர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவிசுவாசமே பாவத்திற்கு முதல் காரணமாக அமைந்து விடுகிறது. அதனாலதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விசுவாசியாதபடினாலே நான் பாவத்தை குறித்து அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:16. இது பேசுறது யாரு அப்படின்னா பேதுரு பேசுறாரு. பேதுருவும் யோவானும் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு சூம்பின, அதாவது சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட 40 வருஷம் பிறவியிலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை சுகமாக்குறாங்க.
அப்ப சுகமாக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் வந்து அப்படியே சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. ஐயோ வந்து சுகமாக்குனது யார், நீங்க தானா நீங்க தானான்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க தானா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு பேதுரு சொல்ற பதில், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவருடைய நாமம், யாருடைய நாமம்? கர்த்தருடைய நாமம், அந்த இயேசுடைய நாமம். அந்த நாமம் தான் இவனை அந்த தன்னுடைய வியாதியிலிருந்து அவனை நீக்கி அவனை பலப்படுத்தினது அப்படின்னு அந்த இடத்துல பேதுரு எழுந்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு வேற சொல்லுகிறது. அப்போ அந்த பாவம் எது அப்படின்னா முதல்ல அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல அவர் பேசுறாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றக்கூடிய விசுவாசம். என்னுடைய விசுவாசம் முதல்ல எதன் மேல இருக்கணும் அப்படின்னா அவருடைய நாமத்தை பற்றக்கூடியதாக இருக்கணும். ஆமென். யாருடைய நாமத்தை? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பற்றக்கூடிய விசுவாசம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே எல்லாம் கதறாரு, ஒருவர் வரப்போறான்னு சொல்றீங்களே, அவருடைய நாமம் என்ன, அவர் நாமம் என்ன, எங்களை எல்லாம் மீட்க முடியாது ஒருவர் வருவாரு, அவர் நாமம் என்னன்னு கேட்கும் பொழுது அநேக இடங்கள்ல அவருடைய நாமம் வெளிப்படவே இல்லை. ஒரு சில நேரம் அதிசயம் சொல்லுவாரு, அந்த நாமத்தை சொல்லவே இல்லை. ஆனா அவருடைய நாமம் எப்ப வெளிப்பட்டுச்சு அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு பிறந்ததுக்கு பிறகுதான், இதோ உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறப்பார், அவருடைய பேர் தான் இயேசு அப்படின்னு அந்த நாமம் அப்பதான் வெளிப்படுது. அல்லேலூயா. அந்த நாமத்தை பற்றும் விசுவாசம். அந்த நாமத்தை பற்றக்கூடியதுன்னா என்ன? அதை இறுக்கி பிடித்துக் கொள்ளுதல். அல்லேலூயா. அந்த நாமத்தை யாரு இறுக பற்றிக் கொள்கிறார்களோ அல்லது விசுவாசிக்கிறார்களோ, இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவர் ஈஸியா அந்த தேவன் அப்படிங்கிற நாமத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தேவன் அப்படிங்கிற அந்த நாமத்தின் மேல அவ்வளவு பயம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம இயேசு ஈஸியா சொல்லிடுவோம், இயேசு இயேசு அப்படி. ஆனா அந்த நாமம், அந்த இயேசு அப்படிங்கிற நாமம் சற்றே குறை 4000 ஆண்டுகள் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. 4000 ஆண்டுகள் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைக்கப்பட்ட நாமம் ஒரு நாள் வெளிப்பட்டது. ஏன் இன்னைக்கு அந்த நாமம் பெரியதாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்னா, தேவன் இயேசு சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால் இந்த உலகத்தின் எதை கேட்டாலும் கிடைக்குமா. ஆமென். இந்த இயேசு அப்படிங்கிற என்னுடைய நாமத்தினாலே நீ பிசாசை துரத்துவாய், நோய் நொடிகளை சுத்தமாக்குவாய், சர்ப்பங்களை கையில் எடுப்பாய். ஏன்? அந்த நாமம் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆர்ப்பரிப்பு இல்லையே உங்களுக்குள்ள. ஆமென். அந்த நாமத்தை நம்ம பெற்றிருக்கோம், அதுவே நமக்கு பெரிய பெருமை. ஆமென். அந்த நாமத்தினாலே நாம இன்னைக்கு நீங்க அந்த நாமத்தை சொல்லி அந்த பிசாசை உங்களால துரத்த முடியும், நோய் நொடிகளை சுத்தமாக்க முடியும், அசுத்த ஆவிகளை துரத்த முடியும், ஒரு பில்லிசினை மாந்திரிக செய்வனை கட்டுகளை கட்டவிழ்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த நாமத்தை பற்றும் விசுவாசம், அந்த நாமத்தை யார் இறுக பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய பாவத்தை குறித்து நீதி குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த பாவம் எது? முதல் பாவம் எதுனா அவிசுவாசம். அப்ப அந்த அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாதுன்னா அவருடைய நாமத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்திலான நான் பலப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கணும், இவனை பலப்படுத்தினது அவராலே உண்டாகின விசுவாசமே உங்களை எல்லாருக்குள்ளும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவராலே உண்டாகின விசுவாசம். அல்லேலூயா. அதாவது ஒன்று அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம், இரண்டாவதாக அவராலே உண்டான விசுவாசம். ஆமென். அப்ப நமக்குள்ள விசுவாசம் உண்டானது எப்படி அப்படின்னா அவராலே உண்டான விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான். ஆமென். எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான், முடிப்பவர் அவர் தான். அப்ப எனக்குள்ள அந்த விசுவாசத்தை துவக்கினார் இல்லையா, அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒன்று அவருடைய நாமத்தினாலே, அவர் நாமத்தினால் உருவாக்கக்கூடிய விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எனக்குள்ளே அவர் உண்டாக்கின விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜாவை பத்தி நமக்கு தெரியும், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 17:45. 1 சாமுவேல் 17:45. வாசிக்கலாம். அல்லேலூயா. அந்த இடத்துல பெரும் திரள் கூட்டம் நிக்குது. ஒரு பக்கம் கோலியாத்து அவங்களுடைய சேனைகளை எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. கோலியாத்து டெய்லி வந்து சத்தம் போட்டு இருக்கான், 40 நாள் சத்தம் போடுறான். எவனாவது ஒருத்தனை எதிர்த்து சண்டை போடு, ஒருத்தனை ஜெயிச்சிட்டேன்னா நானும் என்னுடைய தேசம் உனக்கு அடிமை, அல்லது நீ தோத்துட்டேன்னா நீனும் உன்னுடைய தேசம் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு வந்து டெய்லி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். அங்க யாரா நிக்கிறான்? சவுல் நிக்கிறான்.
சவுலை சேர்ந்த அந்த சேனைகள் எப்படிப்பட்டவர்னா அங்க இருக்கிறவருடைய மிகப்பெரிய பலசாலிகள். அல்லேலூயா. சவுலும் பலசாலி, அவனுடைய சேர்ந்த சேனையும் பலசாலிகள். அத்தனை பலசாலியான கூட்டம் நின்றுட்டு இருக்கு. ஆனா ஒருத்தனுமே யாருக்கு சண்டைக்கு போல, கோலியத்துக்கு சண்டை போல. எல்லாருக்குமே பயம், எங்க நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற பயம். ஆனால் தாவீது வந்து சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உங்களிடத்தில் வருகிறேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, நல்ல சத்தமா, அவருடைய நாமத்தினாலே வருகிறேன், கர்த்தராகிய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அந்த நாமத்து மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு பாருங்க, எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அவன் இருக்கிற இப்படி, அவன் ஒரு சின்ன பையன். அல்லேலூயா. ஒரு இளைஞன். அவனை பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ளவங்க சொல்றாங்க, அவன் சிவந்த மேனியும் சின்ன பையனா இருக்கிறான், ஒல்லியா ஒல்லிக்குச்சியா, பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? அவன் ஆடு மேய்க்கிற வேலை. அவனுக்கு சண்டைனா என்னன்னே தெரியாது. முன்ன பின்ன ஈட்டியும் பிடிச்சதில்ல, கேடகத்தையும் பிடிச்சதில்ல, பட்டயத்தையும் பிடிச்சதில்ல. ஏன் அங்க போட்டிருக்க அந்த போர்வீரோட ட்ரெஸ் கூட அவனுக்கு மேட்ச் ஆகல. அவன் போய் போட்டு பாக்குறான், நடந்து பாக்குறான், எதுவுமே சூட் ஆகல, எல்லாத்தையும் கழட்டி போட்டான். அப்ப எதுலையுமே பழக்கம் இல்லாத அந்த தாவீது தனக்கு முன்பாக ஒரு மலை மாறி நிற்கக்கூடிய ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவனுக்குள்ள எங்கிருந்து விசுவாசம் வந்தது அப்படின்னா, அந்த கர்த்தராகிய ஆண்டவராகிய இஸ்ரவேலின் இராணுவத்தின் தலைமையாகிய கர்த்தர் அப்படிங்கிற அந்த நாமம். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நிந்திக்கக்கூடிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அந்த நாமத்தினால நான் வருகிறேன் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிறது பலம் எல்லாம் ஈட்டி கேடகம். ஆனால் எனக்குள்ளே ஒரு பலம் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிறது எது அப்படின்னா, நான் ஆராதிக்கக்கூடிய என்னுடைய தெய்வமாகிய கர்த்தர் அப்படிங்கிற நாமம். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு அப்படிங்கிற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த நாமத்தை பற்றும் விசுவாசம், அந்த நாமத்தை இருக பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம் எனக்குள்ள இருக்குமே ஆனால் நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன் அப்படின்னா, எந்த பாவத்துக்குள்ளையும் வீழ்ச்சி அடையாத ஒருவனாக நான் இருப்பேன். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, எனக்குள்ளே அவர் விசுவாசத்தை துவக்கிறார் இல்லையா, தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் 18வது வசனம், 16வது வசனம், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்குள்ளும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை. அப்போ அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்றாரு. அப்ப அவரால் உண்டான விசுவாசம். ஆமென். முதல்ல அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், இரண்டாவதாக அவரால் நமக்குள்ளே உண்டான விசுவாசம். அல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு விசுவாசம், அப்ப இயேசு நமக்குள்ள இந்த விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா, அந்த விசுவாசத்தை இருக பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை யார் இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் பாவத்தில் விழமாட்டார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 78 18:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு தாவீது பாடுறார். அப்ப அந்த நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே இயேசு அப்படிங்கிற அந்த நாமத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நமக்குள்ளே அவர் உண்டாக்கின அந்த விசுவாசத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நான் எப்படிப்பட்ட பலசாலியாக இருக்கிறேன் அப்படின்னா, அவராலே தாவீது எப்படி பண்ணா போல ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. அந்த பலம், ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர்களை எதிர்த்து போராடுவதற்கான பலம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த பலத்தை தருகிறவர் யார் அப்படின்னா, நாம் பெற்றுக்கொண்ட அந்த நாமம் என்ற அந்த நாமத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசமும், நமக்குள்ளே அவர் உருவாக்கின விசுவாசமும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. மதிலாம் நம்ம வீட்டுல உள்ள செவர் கிடையாது, நம்ம இருக்கிற அந்த காம்பவுண்ட் செவர் கிடையாது. அன்னைக்கெல்லாம் மதில் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பட்டணத்தை சுற்றி அவங்க ஒரு மிகப்பெரிய மதில் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு பாதுகாப்புக்காக. ஆமென். அல்லேலூயா. எரிகோ மதிலை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அந்த எரிகோ மதில்ல அட் டைம்ல 5 ரதம் போகலாமா, அவ்வளவு அகலமா இருக்குமா. மேல பட்டணங்கள் மேல வீடுகள்லாம் கட்டிருப்பாங்க, அவ்வளவு பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவரை நான் தாண்டுவேன் அப்படின்னு தாவீது பாடுறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட பலன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அவரை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய, நமக்குள்ளே அவர் உருவாக்கின அந்த விசுவாசத்தை இருக பற்றி கொள்ளும் பொழுது அந்த பலன் நமக்கு உண்டாகும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுரு சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுனே தெரியாது இல்லையா. அவரை நாளைக்கு கொள்ளுவாங்களா, உயிரோடு விடுவாங்களான்னு தெரியாது. ஆனா என்ன பண்ணிருக்காரு, பயங்கரமா தூங்கிட்டு இருக்காரு. தூதன் விழாவில தட்டி எழுப்புறவரையும் தூங்குறாரு. நார்மலா மனுஷனை தட்டி எழுப்பலாம், விழாவில தட்டி எழுப்ப நல்ல பயங்கரமான அயர்ந்த தூக்கம்.
அப்ப அவருக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சூழ்நிலை ஒருவேளை எனக்கு மாற்றல இல்லையா, அந்த சூழ்நிலையில இருந்து அவனை யாருமே விடுவிக்கல, மனுஷன் யாருமே விடுவிக்கல. அப்ப அவருக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, மனுஷனை விடுவிக்கலன்னா கர்த்தர் கண்டிப்பா என்னை விடுவிப்பார். நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்களேன். மனுஷன் இந்த சூழ்நிலையை மாற்றவில்லை அப்படின்னா யார் மாற்றுவார்? கர்த்தர் மாற்றுவார். அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? எத்தனை பேருக்குள்ள இருக்கு? என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கமான நான் ஒரு சூழ்நிலை இருக்கேன். அந்த சூழ்நிலையை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷர்களால மாற்ற முடியல, அல்லது என்னாலையும் மாற்ற முடியல. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன், என்னாலையும் அதை மாற்ற முடியல. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலையும் அதை மாற்ற முடியல. அப்படி இருக்கு, நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் நெருக்கத்தில் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அதற்காக எனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. அதனாலதான் பரலோக ராஜ்யம் ஒரு தூதனை அனுப்பி அவனை அந்த இடத்துல இருந்து தூக்கி கொண்டு போய் வெளியில கொண்டு விட்டதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ அழகா அந்த இடத்துல வேதத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சரியாக தேவன் மீது, அந்த நாமத்தின் மீது நமக்குள்ளே உருவாக்கின அந்த விசுவாசத்தின் மீது நான் நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தை இருக நான் பற்றி கொண்டு இருப்பேனே, ஆனால் கண்டிப்பாக பரலோகம் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அப்ப உங்களிடத்திற்கு தான் அவர் அனுப்பினார் அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாருமே நியாய பிரமாணத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள். இவர்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, அதுக்கு முன்பாக ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, தாவீது பாடியிருக்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரட்சகன் பிறப்பார், பாலகன் பிறப்பார், கன்னி வயிற்றில பிறப்பார், உங்களை எல்லாம் மீட்க முடியாம வருவார் அப்படின்னு தீர்க்க தரிசனங்கள்லாம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருமே அந்த இயேசுவினிடத்துல நம்பிக்கை வைக்கல. அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினால வந்தவர் இவர்தான் அப்படிங்கிற நம்பிக்கை யாரிடத்திலுமே இல்ல. அதே 22, 23 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் பேதுரு சொல்றாரு, தீர்க்கதரிசி உங்களுக்காக சொல்லுவார். அதை என்ன சொல்லுவாரு? இப்படிப்பட்ட ஒருத்தர் வருவாரு, உங்களை எல்லாம் மீட்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதுல உங்களுக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த ஜாதியில இராதபடி அற்று போவார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? இந்த இடத்துல பேதுரு சொன்ன காரியங்கள் நிறைவேறிச்சு. அந்த ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கிபி 90ல இருந்து 99க்குள்ள உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஜெர்மனில அவர்களை படுத்தாத பாடே கிடையாது. ஹிட்லர் ஆட்சியின் காலத்துல மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சாங்க. எவ்வளவு ஜனங்களை வந்து கொண்டு குவிச்சா தெரியுங்களா? சோ அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பாதது நிமித்தம், இயேசுவை அவர்கள் நம்பாத நிமித்தம், விசுவாசம் இன்மை நிமித்தம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுகளில் கடந்து போனார்கள் என்பதை இந்த உலக சரித்திரம் நமக்கு நினைவேற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த விசுவாசம் என்பது வேணும். தேவனிடத்துல அந்த இயேசு அப்படிங்கிற நாமத்திலே கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். அதே போல இயேசு நமக்குள்ளே உருவாக்கின, நமக்குள்ளே துவங்கின, நமக்குள்ளே அவர் உருவாக்கின அந்த விசுவாசத்தின் மீது எனக்கு என்ன வேணும்னா ஒரு பற்றுதல் வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம எங்க போயிடும்னா, அந்த விசுவாசம் இன்மையே நமக்குள்ளே அது பாவமாக மாறி நாம் பின்மாற்றத்துக்கு நேராக கடந்து போய் விடுவோம் என்பதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. நம்மை சுற்றி அநேகர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அது யோவான் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். ஆமென். முதல்ல என்ன படிச்சோம்? ஆவியானவங்க இடத்துல வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப முதல்ல பாவம்ங்கிறது என்னது? அவிசுவாசம். அவிசுவாசமே நமக்குள்ள முதல் பாவமாக இருக்கிறது. அப்ப இரண்டாவது அவர் எதை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார் ஆவியானவர்னா, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதியை குறித்து. எது நீதி? வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 15:6. ஆதியாகமம் 15:6.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அவிசுவாசம் எப்படி நமக்கு பாவமாக இருக்கிறதோ அதே போல விசுவாசம் நமக்கு எப்படியாக இருக்கிறதுனா நீதியாக இருக்கிறது. நல்ல கரங்களை வருது ஆமென் சொல்லுங்களேன். அவிசுவாசம் எனக்கு பாவமாக மாறுகிறது, விசுவாசம் எனக்குள் எதுவாக மாறுகிறதுனா நீதியாக மாறுகிறது. ஆமென். யாருடைய நீதியாக மாறுகிறதுனா தேவனுடைய நீதியாக மாறுகிறது. நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வத்துடைய நீதியாக அது மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்துல சொல்றாரு, அவர் என்னை, சரி 16ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். அவர் இப்ப எங்க போகிறார்னா பிதாவின் இடத்துல அவர் போகிறார். இயேசு தன்னுடைய இந்த உலகத்தில் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தன்னுடைய பிதாவின் இடத்தில் அவர் போகிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவின் இடத்தில் நான் போகிறதுனாலே, இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவின் இடத்துக்கு போகிறதுனாலே நீதியை குறித்தும். அவர் ஏன் பிதாவின் இடத்தில் போகிறார் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை அங்க போய் அவர் செய்ய போகிறார். என்ன செய்ய போறார்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் அமர்ந்து கொண்டு நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேச போகிறார். 1ஆம் அதிகாரம் யோவான் 1 யோவான் 2:1 வாசிங்க. 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. வாசிங்க. நீதிபரராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நீதிபரர், அவர் நியாயாதிபதி, அவர் நீதிபதி தான். ஆனாலும் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறனா இப்போ அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடிய நியாயாதிபதியாக நீதிபரராய் இருக்கிறார் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நீதிபதினா என்ன பண்ணணும்? பொதுவா இந்த உலகத்துல இப்படி நீதிபதி என்ன பண்ணுவான்? தப்பு செய்யறவங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பா? அப்படி தண்டனை வாங்கி கொடுப்பா அப்படி. ஆனா நம்முடைய நியாயாதிபதி இருக்காரு பாருங்க, நமக்காக ஒரு நியாயாதிபதி, ஒரு நீதிபரரை அவர் நம்ம பரலோக ராஜ்யத்துல நமக்காக பரலோக ராஜ்யத்துல தேவனுக்கு வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார் இல்லையா, உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா, அந்த நீதிபரர், அந்த நியாயாதிபதி என்ன பண்றாருன்னா, நான் பாவின்னு அவருக்கு தெரியும். ஆமென். நீ கவனிங்க, நான் பாவின்னு அவருக்கு தெரியும், நான் குற்றவாளி என்றே அவருக்கு தெரியும், நான் செய்வது தவறுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய பாவத்திற்காக, நான் செய்த குற்றத்திற்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். சில கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் விழுகிறோமோ, எப்பெல்லாம் வீழ்ச்சி அடைகிறோமோ, எப்பெல்லாம் தேவனை விட்டு தூர போகிறோமோ, ஆனால் தூர போனாலும் தேவனிடத்துல எப்பொழுது நாம் மன்னிப்பு கேட்கிறோமோ, ஆமென், எப்பொழுது நாம் தேவனிடத்துல மன்றாடுகிறோமோ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், நான் இனிமே செய்ய மாட்டேன், இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு யார் கண்ணீர் விட்டு கதறீங்களோ, ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்ப பார்த்தாலும் பாவத்தை செஞ்சுட்டு போய் அவர்கிட்ட கதறது இல்ல. இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவனிடத்துல யார் மன்றாடுகிறார்களோ, அந்த பாவத்தை உண்மையிலே அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த பாவத்தை விட்டு நான் விலகி நான் தேவனோடு இன்னும் கிட்டி சேரணும் அப்படிங்கிற இருதயத்திலே உணர்வுள்ளவர்களாக, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இருதயத்துல உணர்வுள்ளவர்களாக, நான் பாவத்திலிருந்து கண்டிப்பா விடுதலை ஆகணும், நான் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தரோடு இன்னும் கிட்டி சேரணும், இந்த பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற உணர்வோடு தேவனிடத்துல மன்றாடக்கூடிய, உண்மையாக மன்றாடக்கூடிய, அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு மன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாம் எப்பெல்லாம் மன்றாடுகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய ஆண்டவர், அவர் நீதிபரர் தான், அவர் நியாயாதிபதியா தான். ஆனாலும் நியாயத்தை நமக்காக தேவனிடத்துல மன்றாடக்கூடிய, நம்முடைய பாவத்திற்காக, மீறுதல்களுக்காக நம்மை மன்னிக்கும்படியாக தேவனிடத்துல மன்றாடக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக நமக்கு தேவன் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே யூதாஸ் காரியத்தை பத்தி தெரியும். அவன் தப்பு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சது உண்மை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த யூதாஸ் காரியத்து அவன் பாவம் செய்வதற்கு யார் தூண்டினா அப்படின்னா பிசாசு தான் தூண்டுறான். அல்லேலூயா. யார் தூண்டினா? பிசாசு தான் தூண்டுறான்.
பிசாசுக்கு ரெண்டு நல்ல பழக்கம் இருக்கு. ஒண்ணு, நம்மளை பாவம் செய்வதற்கு தூண்டுவது. ஆமென். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் தப்பே இல்லப்பா, நீ அழகா அந்த பாவத்தை செய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவான்னா ட்விஸ்ட் பண்ணிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி அனுபவம்லாம் நமக்கு இல்ல, செய்வோம். நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட பாவம் செய்யறது தப்பே இல்லை. இந்த உலகத்துல நிறைய உபதேசம் இருக்கு இல்லையா, நீ எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம், நீ எவ்வளவு வேணாலும் தப்பு செஞ்சுக்கலாம், கர்த்தர் மன்னிப்பார் அப்படிங்கிற உபதேசம் எல்லாம் இருக்கு இல்லையா. அதுபோல பிசாசு ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவனை என்கரேஜ் பண்றான், நீ பாவம் செய்ய, தப்பு செய்ய, இதெல்லாம் தப்பு இல்ல, உலகத்துல செய்யாதானே செய்த. உலகத்துல எத்தனையோ பேர் பொய் பேசுறான், நீ பொய் பேசுறது தப்பா? உலகத்துல எத்தனையோ பேர் குடிக்கிறான். ஏன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் உலகத்துல ஒயின் ஷாப்ல எல்லாம் நல்ல சேல்ஸ் ஆகுறான். அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் குடிக்கிறாங்க, நீ குடிக்கிறது தப்பே இல்ல. கிறிஸ்தவர்கள் எல்லாம் தம் அடிக்கிறாங்க, நீ செய்யறது தப்பே இல்லை அப்படின்னு உன்னை என்கரேஜ் பண்றது. அதாவது நம்மை தவறு செய்யும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை பிசாசு செய்யறான். ரெண்டாவது என்ன செய்யறான் அப்படின்னா, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய இருதயத்துல ஒரு குற்ற உணர்வை கொண்டு தேவனை நோக்கி பார்க்க விடாமல் நம்மை கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணக்கூடிய காரியத்தை அவன் செய்யறான். எத்தனை பேர் புரியுது? ஒண்ணு, தவறு செய்வதற்கு முன்பாக நம்மளை என்கரேஜ் பண்றான், இந்த தப்ப நீ செய்ய அப்படின்னு நம்மை உற்சாகப்படுத்துறான். ரெண்டாவது, தவறு செஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய இருதயத்துல ஒரு குற்ற உணர்வை கொண்டு தேவனோடு நம்ம கிட்டி போக முடியாம, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்வை கொண்டு நம்மை தேவனை விட்டு தூர விலக பண்ணக்கூடிய ஒரு குற்ற உணர்வை நம்முடைய இருதயத்துல கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வின் நிமித்தமாதான் யூதாஸ் காரியத்து போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இயேசு கொண்டு போய் சிலுவையில அறையிறாங்க. ஆனால் சிலுவையை தொங்கும் போது இயேசு ஒரு வார்த்தை சொல்றார், இவர்கள் அனைவரும் எப்படி செய்யறாங்க, இந்த பாவத்தை அறியாம செய்யறாங்க, உணராது செய்கிறார்கள், என் பிதாவே இவருடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு தேவனை நோக்கி அந்த இடத்துல வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. தன்னை சிலுவையில அறைந்த ஒரு ஜனங்களையே அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை கர்த்தர் மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பா மன்னிப்பாரு. அவன் வரும்போதே அவனை சிநேகிதன் தான் கூப்பிடுறாரு. இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும், ஆனாலும் அவர் எப்படி கூப்பிடுறாரு, சிநேகிதனே. நம்ம என்னைக்கா நம்ம சத்துருக்களை எல்லாம் கூப்பிட முடியுமா, வாடா நண்பா, ஃப்ரெண்டு நீ அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கெல்லாம் அந்த இருதயம் ரொம்ப சிரமம் வராது. ஆனால் தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. உண்மையிலே அவர் மனம் கசந்து, என் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இந்த தப்ப செஞ்சுட்டேன்னு இயேசு கிறிஸ்து இடத்துல அவன் மன்னிப்பு கேட்டிருந்தானா கண்டிப்பா அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும், மன்னிப்பு கிடைச்சிருக்கும். அப்போ அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொண்டு பிசாசானவன் அவனை தற்கொலைக்கு நேராக அவனை கொண்டு போய் விடுகிறான். அல்லேலூயா. அப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது எது அப்படின்னா, நான் பாவம் செய்வதற்கு முன்பாக நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்ல, ஒருவேளை நான் குற்றம் செய்தால் கூட அந்த குற்றத்திற்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு குற்ற உணர்வு வந்துருச்சு, எனக்குள்ள அந்த பாவம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குனாவே அது யாருதான் உணர்த்துறார்? முதல்ல படிச்சோமே, யார்தான் உணர்த்துறார்? ஆவியானவர் தான் உங்களுக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த உணர்வை கொண்டு நான் என்ன பண்ணா, அவரை விட்டு விலகி போகாம தேவனிடத்துல நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சரி, நமக்காக பரிந்து பேசக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல நமக்காக அந்த மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகப்பனையும், நல்ல ஒரு நமக்காக தேவனிடத்துல மன்றாடி பரிந்து பேசக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்துவையும் நமக்குள்ள இந்த ஒரு உணர்வை தரக்கூடிய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்குள்ள என்ன வேணும்னா, அந்த நமக்கு பாவம் வந்துருச்சு அப்படின்னா தெய்வத்தோடு ஒப்புரவாக வேண்டும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நீதியாக சொல்லுகிறது. அதைத்தான் அவர் நீதிபரராக, அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக தான் அவர் சொல்றாரு அந்த இடத்துல யோவான் 16:10, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். அந்த நீதி என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசக்கூடிய நீதி. அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களுக்காக, குறைகளுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய நீதிபரராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாவம்னா என்னன்னு பார்த்தாச்சு, நீதினா என்னன்னு பார்த்தாச்சு. மூன்றாவதாக என்னன்னா, நியாய தீர்ப்பை குறித்து. அல்லேலூயா. எதை குறித்து? நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அப்ப இதுவரை யாருதான் உங்கள்ட்ட பேசுனது? பரிசுத்த ஆவியானவர். நம்புறீங்களா இல்லையா?
ஆவியானவர் தான் உங்களுக்கு அந்த பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், கடைசியாக எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா அதாவது கிருபையின் காலமாக இருக்கிறது. ஆமென். எப்படிப்பட்ட காலம்? கிருபையின் காலம்னா என்ன? நம்ம பாவம் செஞ்சாலும் தேவனிடத்துல ஒப்புரவாகும் பொழுது நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து தேவனோடு அவர் நம்மை ஒப்புரவாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கூட்டி சேர்க்கிறார். இதுதான் கிருபையின் காலம். அல்லேலூயா. ஆனால் நியாய தீர்ப்பு காலம் என்று ஒன்று உண்டு. அது என்ன காலம்? நியாய தீர்ப்பு காலம். அந்த நியாய தீர்ப்பின் காலத்துல நாம் எதை எதிர்பார்க்க முடியாதுன்னா, தேவனிடத்துல இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்பொழுது அவர் எப்படி இருப்பார்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதி. நியாயாதிபதினா இன்னைக்கு எப்படி ஒரு நீதிபதிகள், இன்னைக்கு இருக்க நீதிபதிகளை கூட நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. ஆனால் உண்மையான ஒரு நீதிபதியாக நாம் எப்படி இந்த உலகத்துல வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற தண்டனையோ அல்லது நமக்கு ஏற்ற இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது பரலோக ராஜ்யத்தையோ அல்லது இரண்டாவதாக நரகத்திலேயோ நம்மை தள்ளுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டுனா, நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய தேவனுக்கு அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காட்டும் இதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்முடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிரிகள் நிமித்தம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கானாலும் அல்லது நம்மை நரகத்திற்கானாலும் தள்ளுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டுனா, நம்மை அழைத்த நம்முடைய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்முடைய சரீரத்தை கொல்லுவதற்கு அதிகாரம் உள்ள மனுஷனை குறித்து நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. யாரை குறித்து பயப்படணுமா? உடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளக்கூடிய தேவனை குறித்து நீ பயப்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷன் இருக்கிறான் இல்லையா, அவனோட மேக்சிமம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்ம கொல்ல முடியும், அவ்வளவுதான். இந்த சரீரத்தில இருந்து நம்ம சரீரத்தை அவன் காயப்படுத்த முடியும் அல்லது கொலை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, நம்முடைய ஆத்மாவையே எங்க தள்ளுவதற்கு? நரகத்திலே தள்ளுவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது, அதாவது சபை நிறைய நியாய தீர்ப்புகள் உண்டு. சபைக்கு என்னென்ன நியாய தீர்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? முதல் நியாய தீர்ப்பு எப்பொழுது அப்படின்னா, இயேசுடைய 2ஆம் வருகையிலே. அல்லேலூயா. நாம எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? இயேசுடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை. கரெக்ட், ரகசிய வருகை அல்லது 2ஆம் வருகைக்காக தான் நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கோம் அல்லது காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 2ஆம் வருகையில என்ன நடக்கும்? அப்ப நம்ம முதல்ல சொன்னோம், இந்த உலகத்தில் நாம் இது கிருபையின் காலமாக இருக்கிறதுனால நம்ம பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் 2ஆம் வருகையில என்ன நடக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். யார் முதல் எழுந்திருப்பா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அதாவது இயேசுடைய வருகை வரையும் யாரெல்லாம் கிறிஸ்துடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி அதை கை கொண்டு இந்த உலகத்திலே அந்த நீதியின்படி அவருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறார்களோ, அவர்கள் வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவது அந்த கல்லறையிலிருந்து அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. 2வது, உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. உயிரோடு இருக்கு நாமும் அப்படின்னா, நாம் ஒருவேளை இயேசுவை வருகை வரை நாம் உயிரோடு இருந்தோம் அப்படின்னா நாமும் எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. இப்ப நாமும்னா மரித்தவர்களே கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கணும் அப்படின்னா நாமும் எதுக்குள்ளதான் இருக்கணும்? உயிரோடு இருக்கிறோம், நாமளும் எதுக்குள்ளதான் இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள். நல்ல சத்தம் சொல்லுங்களேன், நல்ல சத்தமா. கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் இயேசுடைய 2ஆம் வருகையிலே நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எதை நமக்கு நினைவூட்டுகிறது அப்படின்னா, இயேசுடைய 2ஆம் வருகை மிக மிக சமீபம் என்பதை. ஆமென்.
அத்தனை அடையாளங்கள் நமக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களாகட்டும், பஞ்சங்களாகட்டும், இயற்கை பேரழிவுகளாகட்டும், எல்லாமே நமக்கு ஒன்றை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறது. இயேசுடைய வருகை சமீபம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு மிக 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 சமீபமா, அவருடைய வருகை மிக மிக சமீபம். இதோ இயேசு வரப்போகிறார் அப்படிங்க எல்லளவு நமக்கு சந்தேகம் இல்லை. யாருக்காவது இருக்கா சந்தேகம்? இருக்கா? இல்ல, எல்லாருக்குமே நமக்கு அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறது எந்த அளவு சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் சீக்கிரமே வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பர் வரும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் உயிரோடு வாழக்கூடிய நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. இவர்களே, அதாவது தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதிச்சு இந்த சபையை அவர் கூட்டி சேர்க்க முடியாத அந்த இரண்டாவது வருகை அல்லது ரகசிய வருகை இருக்க போகிறது. அவர் வானத்திலே ஆகாயத்தின் மத்தியிலே அவர் வரப்போகிறார். தன்னுடைய சேனைகளோடு அவர் வரப்போகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் கிறிஸ்துவை எதிர்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. அப்ப எதிர்கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா எங்க போகிறோம் அப்படின்னா வானத்து மத்தியில போறோம். இவர்கள் அத்தனை பேர் அவர் எங்க கூட்டி சேர்க்க போகிறார் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக இருக்கிறவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குருத்தோலைகளை குறித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நல்ல கரங்களை உற்சாகமா தட்டலாமா? இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு புரியுதுங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை இரண்டாம் வருகையிலே உயிரோடு இருக்கக்கூடிய நாம், அதாவது கர்த்தருக்குள்ள உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் கர்த்தருக்குள்ள மரித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் இல்லையா? இந்த ஒரு பெரும் திரள் கூட்டம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குன்னா பெரும் திரள் கூட்டம், எண்ணிக்கை அடங்காத ஒரு பெரும் திரள் கூட்டம் எங்கே நிக்குதுன்னா தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு, அல்லேலூயா, வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமென். இந்த பெரும் திரள் கூட்டம் எங்க நிக்குதுன்னா தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிக்கிறது. அங்கதான் நம்ம எல்லாம் நிக்க போறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் அங்க நிப்பேன் அப்படின்னு? அந்த பெரும் திரள் கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க நிக்கக்கூடிய பெரும் திரள் கூட்டத்துல நாம் நிற்கும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம கத்திக்கிட்டு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையான ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு பெரும் திரள் கூட்டத்துல நீங்களும் நானும் ஒருவராக நிற்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அந்த பெரும் திரள் கூட்டத்துல நாமும் காணப்பட வேண்டும். என் பிள்ளைகள் இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும், என் சபை இருக்கணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் காணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு சபைகள், இவ்வளவு பெரிய பெரும் திரள் கூட்டங்கள்லாம் நடத்தப்படுகிறது, இவ்வளவு சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன், ஒரே ஒரு காரணம் என்னன்னா நாம் அத்தனை பேர் எங்க இருக்குன்னா இந்த பெரும் திரள் கூட்டம், சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த பெரும் திரள் கூட்டத்துல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் அங்க இருக்கணுங்க, அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை எங்க நிக்குதுன்னா டைரக்டா எங்க நிக்குது? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்குது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11. இங்க ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம முதல்ல பார்த்தது ஒரு சிங்காசனம், அது தேவனுடைய சிங்காசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பெரும் திரள் கூட்டம் நிற்கிறது. யாருன்னா அது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அப்படின்னு பார்த்தோம். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன்.
அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இங்கேயும் ஒரு கூட்டம் நிக்குது. இது என்ன சிங்காசனம்? வெள்ளை சிங்காசனம் அப்படிங்கிற ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சிங்காசனத்தின் மேலே ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக சிறியோர்களும் பெரியோர்களும் பெரும் திரள் கூட்டம் நிக்குது. அப்ப நிற்கும் பொழுது ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு புத்தகம் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சபைக்கு வரக்கூடிய இரண்டாவது நியாய தீர்ப்பு என்னன்னா அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. முதல்ல நான் சொன்ன நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள வாழ்கிறார்களோ அல்லது கர்த்தருக்குள்ள மரிக்கிறார்களோ அவர்கள் நேரடியா எங்க போயிடுவாங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போயிடுவாங்க. ராமன் சொல்லுங்க. அவர்களுக்கு இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு என்பது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. யாரு உண்மையாக கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் நேரடியா எங்க போயிடுவாங்க? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக கடந்து போவார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு என்பது கிடையாது. ஆமென். அப்போ அந்த அதுல மீதம் இருக்கவர்கள், நான் சபையில நான் இருந்தேங்க ஆனா ஏதோ இருந்தேங்க அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைப்படி இங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை தன்னுடைய இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போய் இந்த உலகத்துல போய் தான் இஷ்டப்படி எப்படி நான் பழையபடி வாழ்ந்தனோ அதே போல இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் இந்த உலகத்தோடு உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர்கள் மாத்திரம் இல்ல, அதாவது கைவிடப்பட்ட சபை மாத்திரம் இல்ல, இந்த உலகமே அங்கதான் நிற்கும். இந்த உலகத்துல சத்தியத்தை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருமே எங்கதான் நிற்பாங்க? அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பார்கள். அப்பொழுது ஒரு புஸ்தகம் திறக்கப்படும். அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது இரண்டாம் மரணம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இரண்டாம் மரணங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டும் அந்த சத்தியத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து வாழாமல் மீண்டும் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வீழ்ந்தவர்களை கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளை தக்க பலனை கொடுத்து அவர்களை அக்கினி கடலாகிய அந்த நரகத்திலே தள்ளுகிறார். அந்த ஆத்மாவுக்கு நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஆத்மா அழிவில்லாதது. ஆமென். அந்த ஆத்மா நித்தியமாய் ஒண்ணு பரலோக ராஜ்யத்துல வாழணும், இல்லைன்னா அந்த நரகத்துல அது அந்த அக்கினி கடலிலே அவிழ்ந்து போகும். ஆமென். அந்த அக்கினி கடலிலே அந்த ஆத்மா தள்ளப்படுகிறது தான் வேதம் சொல்லுகிறது இரண்டாம் மரணம் என்று. ஆமென். அல்லேலூயா. இந்த இரண்டாம் மரணத்துல நான் காணப்படக்கூடாது அப்படின்னா நான் எங்க காணப்படுனா இயேசுடைய இரண்டாம் வருகையில நான் காணப்பட வேண்டும். நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. நான் இரண்டாம் மரணத்துல நான் காணப்படக்கூடாது அப்படின்னா இயேசுடைய இரண்டாம் வருகையில நான் காணப்படுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்ப இந்த இரண்டாம் வருகைக்கு நான் காணப்பட வேண்டும் என்றால் இயேசுடைய சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறவனாக இந்த உலகத்துல நான் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு எங்க நடக்கும் அப்படின்னா பரலோகத்தில் நடக்கும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எங்க இருக்கும்? நியாய தீர்ப்பு பரலோகத்தில் இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த உலகத்துல ஒரு சின்ன உபத்திரவு உண்டு. அதை மட்டும் வாசினம் முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:14. வெளிப்படுத்தின விசேஷம் 12:14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு காலம் அப்படிங்கிறது 1 வருஷம், 2 காலம் அப்படிங்கிறது 2 வருஷம். அதாவது ஒரு காலமும் காலங்கள் அப்படிங்கிறது 2 வருஷம், அரை காலம் அப்படிங்கிறது அரை வருஷம். மொத்தம் 3 வருஷம் இந்த ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஓடி, அதாவது பாம்பு அப்படிங்கிறது பிசாசு, அதாவது இந்த உலகத்தை ஆளுகை செய்யப்படுகிற ஆன்டி கிறிஸ்ட பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துடைய 3 வருஷம் உபத்திரவத்தின் காலத்துல யார் கஷ்டப்படுவா அப்படின்னா
கைவிடப்பட்ட சபையானது ரொம்ப உபத்திரவத்திற்கு நேராக கடந்து போகும். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய 2ஆம் வருகையில கைவிடப்பட்ட சபைக்கு இந்த உலகத்திலேயே 3 வருஷம் அது சற்றேறக்குரிய நியாயத்திற்கு மாதிரிதான். ஆமென். அல்லேலூயா. சற்றேறக்குரிய நியாயத்திற்கு மாதிரிதான். இந்த நீ எப்படி நரகத்துல நீ எவ்வளவு வேதனையை நம்ம அனுபவிப்போம், ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அனுபவிக்குமோ அதை விட மோசமா நம்ம இந்த உலகத்துல நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்துக்கு நேராக கடந்து போகும். யாருடைய ஆட்சியில் அப்படின்னா ஆன்டி கிறிஸ்துடைய அந்த 3 வருஷம் உபத்திரவத்தின் காலத்திலே. அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். அந்த காலத்துல நாம ஒண்ணு சிப்பு போட்டா இப்ப தப்பிச்சுக்கலாம். சிப்பு போட்டீங்க அப்படின்னா நம்ம எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்படித்தானே? தெரியுமா தெரியுதா? சத்தமே வரலையே. அப்ப அந்த ஆன்டி கிறிஸ்ட் கொடுக்கக்கூடிய சிப்பை நம்ம போட்டா எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சிப்பை போடல அப்படின்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. அல்லேலூயா. சிப்பை போட்டோம்னா நம்ம எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. சிப்பு போடலைன்னா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த சிப்பு இருந்தாதான் எதையுமே கொல்லவும் வாங்கவும் விற்கவும் முடியும். ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட அந்த சிப்பு வேணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எதுவா இருந்தாலும் அந்த சிப்பு வேணும். நான் வேலைக்கு போறேங்க, எனக்கு சம்பளம் எங்க வேணும், எனக்கு சம்பளம் வரனால அந்த சிப்பு வேணும். அப்ப எல்லாத்துக்குமே அந்த சிப்பு இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும். அல்லேலூயா. ஆனா சிப்பு வருவதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நான் முதலாவது இந்த 3 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு நேராக நான் கடந்து போக கூடாது. 2ஆவதாக அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு நேராக நான் கடந்து போகி அந்த 2ஆம் மரணத்துக்கு நேராக நான் போகக்கூடாது. அப்படின்னா நான் எங்க காணப்படுகிறவனாக இருக்குன்னா இயேசுடைய 2ஆம் வருகையிலே நான் காணப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இயேசுடைய 2ஆம் வருகையிலே நான் போக வேண்டும் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நான் மரிக்கிறவனா இருந்தா கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். ஒருவேளை நான் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிறவனா இருந்தா கிறிஸ்துவுக்குள் நான் உயிரோடு வாழ வேண்டும். அல்ல, கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டிப்பாக இந்த நாளில ஆவியானவர் உங்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய பாவத்தை குறித்தும் கர்த்தருடைய நீதியை குறித்தும் இதோ வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி இருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அத்தனை பேரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல சர்வ வல்லமுள்ள தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி.